ஹாய் ஹலோ வணக்கம். எக்ஸசைஸ் 2.4ல தேர்ட் செம்மு. ஃபஸ்ட்டு செம் என்ன அப்படின்னா இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் செம் என்ன அப்படின்னா nth டேர்ம் கொடுத்து ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த செம் என்ன அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட nth டேர்ம் கண்டுபிடிக்கணுமா. ஃபஸ்ட்டு 2 செம்மை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம டக்குன்னு nth டேர்ம் அதோட பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஸ்கூல் லெவலில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஃபஸ்ட் செம் என்ன ஆர்டரில் இருக்குது அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதுகிறோம், 2 வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1ங்கிற ஃபார்மெட்டில் இருக்கிற எடுத்துக்கிறோம். 5 என்னென்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 9 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 17 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு 4th டேர்ம் 5th டேர்ம் எல்லாம் கேட்கல. nth டேர்ம் தட் இஸ் ஏஎன்னோ இல்லை டிஎன்னோ ஒரு லைனு நம்ம எழுதணும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதுறோம், இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது, ஏஎன்னே நான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் செம்லாம் அப்படி தானே இருந்துச்சு. ஸோ இது வந்து n ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ இதில் 1 2 3 4 இருக்குது. 5th டேர்ம்னா 5 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 6th டேர்ம்னா 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அந்த மாதிரி இந்த சீக்வன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒன் வேர்ட் ஆன்சர் தான், பட் ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஓகே, இதான் இந்த சம்முக்குரிய ஆன்சர். இது ஃபஸ்ட் சம். செகண்ட் ஒன் ஃபார்மெட் பாருங்கள். எல்லா நம்பருக்கு கீழேயுமே எல்லாமே ஃப்ராக்ஷன் தான் சொல்லுவோம். ஸோ 0 கீழே 1 இருக்குதுன்னு எடுத்துவிடுவோம். இல்லை இருக்குது ரெகுலர்னா அது அதான் ட்ரூ. ஸோ 0/1 இந்த டேர்மை இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 - 1 சரி n - 1/n 1 - 1/1ன்னு எழுதலாமா. 1 - 1 0 தான். இந்த வேல்யூவை தான் நான் இப்படி எழுதுறேன். அகெயின் இந்த 2 செகண்ட் டைம் நான் எப்படி எழுதுறேன், 2 - 1/2. அகெயின் இது 3 - 2/3. இந்த சீக்வன்ஸு இந்த ஃபார்மெட்டில் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். விச் மீன்ஸ் டினாமினேட்டரில் உள்ளதெல்லாம் என்னன்னா n - 1/n ஜென்ரல் டேர்ம் தான் எழுதணும். இங்கே 5 இருந்ததுன்னா நியூமரேட்டரில் 4 வந்துடும். டினாமினேட்டரில் 6 இருந்துச்சுன்னா நியூமரேட்டரில் 5. இந்த ஃபார்மெட்டில் இந்த சீக்வன்ஸ் இருக்குது. இதில் தேர்ட் சப்டிவிஷன் இருக்குது. தேர்ட் ஒன் இங்கே சரி, தேர்ட் சப்டிவிஷன். இதில் டேர்ம்ஸ் எப்படி இருக்குன்னா 3 8 13 18. இது வந்து எப்படின்னா 5 - 2, இது 10 - 2, 15 - 2, 20 - 2. இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 எழுத முடியுதா. அப்போ இதோட nth டேர்ம் ஏஎன் எப்படி இருக்கும் அப்படின்னா 5n - 2. செக் பண்ணி பாருங்கள். எண்ணுக்கு இந்த மாதிரி nth டேர்ம் இருந்ததுன்னா எண்ணுக்கு 1 2 3 4 வேல்யூ கொடுப்போம். எண்ணுக்கு 1 போட்டால் ஃபஸ்ட் டேர்ம் கிடைக்கும், 2 போட்டால் செகண்ட் டேர்ம், 3 போட்டால் தேர்ட் டேர்ம் அண்ட் ஸோ ஆன். ஸோ ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து n ஸ்கொயர் ப்ளஸ் 1. செகண்ட் ஒன்னோட nth டேர்ம் வந்து n - 1/n. தேர்ட் ஒன் வந்து 5n - 2. இதான் இந்த சமக்குரிய ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Exercise 2.4ல fourth sum. Find the indicated term of the sequence. Again one more ஈஸியான கொஸ்டின். 2 மார்க்குக்கெலாம் அட்டன் பண்ணலாம். எந்த கஷ்டமும் கிடையாது. nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதா கொஞ்சம் கஷ்டம்னால இதில் வந்து ஏஎன் கொடுத்துருவாங்க. இண்டிகேட்டட் டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் அப்படி இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக 5வது டேர்ம் கண்டுபிடி, 10வது டேர்ம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சம்மில் இந்த ஃபஸ்ட் சம்மில் வந்து 6th டேர்மு 13th டேர்மும் கண்டுபிடிக்கணும். செகண்ட் சம்மில் 4th டேர்மு 11th டேர்மும் கண்டுபிடிக்கணும். ஏஎன் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ n இருக்கிற இடத்துலலாம் A6னா 6 சப்ஸ்டியூட் பண்ணணும், 13னா 13 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்க வேண்டியது A6. ஸோ 5 × 6 டிவைடட் பை 6 + 2 30 டிவைடட் பை 8. சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம் தானே. 4 2s are 8, 15/4. இதுதான் F6th டேர்ம். நெக்ஸ்ட்டு A13. 13னா 5 × 13 டிவைடட் பை 13 + 2 15. 5 × 13 என்ன வரும், 65 வருது. டிவைடட் பை 15. 5 டேபிளில் கட் கொடுத்தா 13/3. ஸோ 13th டேர்ம் வந்து என்னது 13/3. 6th டேர்ம் வந்து 15/4. இது ஃபஸ்ட் டிவிஷனுக்குரிய ஆன்சர். செகண்ட் டிவிஷனுக்கு nth டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, -n² - 4. ஸோ A4 n = 4 கொடுத்தோம்னா -4² - 4 -16 - 4. 16ல் 4 போச்சுன்னா 12 தானே. -12. அடுத்தது A11. n இருக்கிற இடத்துல 11 போடுறேன். -11² - 4. 11² வேல்யூ வந்து 121. ஸோ -121ல் 4 போச்சுன்னா 117. 17 3 20 21 -117. இதுதான் 4th சம்முக்குரிய ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4ல்
ஃபிஃப்த்து செம்மு ஃபிஃப்த்து செம். ஃபோர்த்து செம்மில் ஏஎன் கொடுத்து இண்டிகேட்டட் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. இதுலையும் இண்டிகேட்டட் டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் ஏஎன்ஐயை 2 விதத்தில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. என் வந்து ஈவனாக இருந்தால் ஒரு ஈக்குவேஷன் வந்து n squared minus 1 by n plus 3 இருக்குது. ஆட் நம்பராக இருந்ததுன்னா n squared by 2n plus 1 ஏங்கிற ஈக்குவேஷன் இன் 2 கைண்ட்ஸ். ஆட் நம்பர்னா என்ன, ஈவன் நம்பர்னா என்ன அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ ஆட் நம்பராக இருந்ததுன்னா அதோட ஈக்குவேஷனில் போடணும். ஈவனாக இருந்ததுன்னா ஈவனுக்குரிய ஈக்குவேஷனை சூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஈவன் நம்பர். ஸோ A8 is equal to ஃபஸ்ட்டு ஒன்று சூஸ் பண்ணுறேன். 8 squared minus 1 divided by 8 plus 3. 16 minus 1 15 divided by 11. அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது A15. n வந்து ஆட் நம்பராக இருக்குது. அப்போ செகண்ட் ஒன்று. ஸோ 15 square divided by 2 into 15 plus 1. 15 square 2, 25, 31. சிம்பிளிஃபை எல்லாம் பண்ண முடியாது. இதான் இந்த சம்க்குரிய ஆன்சர். எக்ஸசைஸ் 2.6 சிக்ஸ்த்து சம்மு. சிக்ஸ்த்து சம்மில் A1ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. A2வும் ஒன்று தான், A1ம் ஒன்று தான், A2வும் ஒன்று தான். AN எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 2 into AN minus 1 plus AN minus 2. இது எக்ஸசைஸ்லேயே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சம்னா இதுதான். இது 3 மார்க்குக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே n வந்து 1க்கும் 2க்கும் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்னோட ஸ்டார்டிங் வேல்யூவே நீ எதில் தான் கொடுக்கணும், 3லேருந்து தான் கொடுக்கணும். n greater than or equal to 3. அதையும் மென்ஷன் இந்த சம்மெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஃபிபனாசி சீரீஸ்லாம் இப்படி தான் இருக்கும். n ஃபஸ்ட்டு டைமும் 1 இருக்கும், செகண்ட் டைமும் 1 இருக்கும், அதுக்கப்புறம் அது 2 ஆட் பண்ணி எழுதுறது 3 இருக்கும், அதுக்கடுத்து ஆட் பண்ணி எழுதுறது 5. அந்த மாதிரி இருக்குது. இது ஆனால் ஃபிபனாசி சீக்வன்ஸ் இல்லை. ஏன்னு அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க, டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு என்னோட ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டிய வேல்யூ வந்து n வந்து 3 தான். இந்த ஈக்குவேஷனில் n எங்கெல்லாம் இருக்கோ அங்கே நீ 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். அவள் ஃபஸ்ட்டு A3 ஈக்குவல் டு 2 இன்ட்டு A சஃபிக்ஸில் 3 minus 1 அப்போ 2 ப்ளஸ் A சஃபிக்ஸில் 2 minus 2 சாரி 3 minus 2 1 அப்படின்னா என்ன அர்த்தம், 2 into A2. A2ஓட வேல்யூ நமக்கு given 1. A1ஓட வேல்யூவும் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2 into 1 plus 1. இப்போ 3 தான் ஃபஸ்ட்டு. A3 கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு n is equal to 4. 6 வரைக்கும் கண்டுபிடிக்கணும்னா 4னா இதுதான் நம்மளோட முக்கியமான ஈக்குவேஷன். இந்த லைனை நல்லா இங்கே வச்சுக்கணும். A4 is equal to 2 into A4 minus 1. அப்போ என்னது 3 ப்ளஸ் A4 minus 2 2. A3 வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 into 3 ப்ளஸ் A2ஓட வேல்யூ வந்து 1. இதை நான் ஆட் பண்ணால் 6 + 1 7. அப்போ A4 வந்து எனக்கு என்னன்னு கிடச்சிருக்கு 7. A3 வந்து 3, A4 வந்து 7. அடுத்து கண்டுபிடிக்கிறது n is equal to 5. A5 is equal to இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் 2 into 5 minus 1. அப்போ A4 ப்ளஸ் A into 5 minus 2னா 3. இது A4ஓட வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் 7, A3 வந்து 3. அப்போ 2 into 7 + 3. அப்போ என்ன வரும் 14 + 3 17. இதுதான் நம்மளோட A5. அடுத்தது A6. n is equal to 6 போட்டால் A6 கிடைச்சிடும். இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். 2 into 6 minus 1 that is A5 plus A into 6 minus 2 A4. இப்போ 2 into A5 என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் 17. A4 வந்து என்னது 7. 2 into 17 34. 34 plus 7 41 நினைக்கிறேன் ஆன்சர். உனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, A1 1 தான், A2 1 தான். ஃபைண்ட் த நெக்ஸ்ட்டு சாரி A6 வரைக்கும் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. A6 வரைக்கும் கண்டுபிடிச்சோம். 3 7 17 and 41. இதுதான் இந்த சம்முக்குரிய ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.